Hi students, welcome to my channel. Today we are going to learn trial balance exercise sum number 8. இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா எல்லா சம்லையும் பர்டிகுலர்ஸ் கொடுத்துருவாங்க, டைரெக்டாக ட்ரையல் பேலன்ஸ் போட சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த சம்மில் தப்பான ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்மள கரெக்ட் பண்ணி போட சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த சம்மில் டைரெக்டாக டெபிட்டில் வர வேண்டிய ஐட்டம்ஸ்லாம் கிரெடிட்லேயும், கிரெடிட்டில் வர வேண்டிய ஐட்டம்ஸ் டெபிட்லேயும் இப்படி மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணி கரெக்டான ட்ரையல் பேலன்ஸ் போடணும். ஓகே, வாங்க பார்க்கலாம். The corrected trial balance, serial number, name of the account, LF column, debit balance, credit balance. Opening stock நமக்கு ஒரு asset. ஸோ டெபிட்டில் தான் வரும். டெபிட் பேலன்ஸில் 1 lakh rupees. சேலரிஸ் நமக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ். ஸோ டெபிட்டில் தான் வரும், 36,000. கிரெடிட்டாஸ் லயபிலிட்டிஸ் நம்ம எங்கே எழுதணும், கிரெடிட் சைட் தான் எழுதணும். ஆனால் சம்மில் நமக்கு டெபிட்டில் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை மாற்றி எழுதணும். கிரெடிட்டாஸ் 1,32,000 கிரெடிட் பேலன்ஸ். பேங்க்கு அசட்டை அதை நம்ம டெபிட்டில் தான் எழுதணும், கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ 35,000 டெபிட் பேலன்ஸ். கேரேஜ் இன்வர்ட்ஸ் நமக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ். ஸோ டெபிட்டில் தான் எழுதணும், அவங்களும் டெபிட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கேரேஜ் இன்வர்ட்ஸ் 18,000 டெபிட் பேலன்ஸ். ரெண்ட் ரிசீவ்டு நமக்கு ஒரு இன்கம்லாம் கிரெடிட் பேலன்ஸில் தான் வரும், ஆனால் நமக்கு டெபிட் பேலன்ஸில் கொடுத்துருக்காங்க, அது தப்பு. ஸோ ரெண்ட் ரிசீவ்ட் கிரெடிட் பேலன்ஸ் 9,000 rupees. டிஸ்கவுண்ட் அலவுட் ஒரு எக்ஸ்பென்சஸ். ஸோ டெபிட்டில் தான் வரும். ஸோ டெபிட்டில் 6,000 rupees. பர்ச்சேஸ் நமக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ், அதனால நம்ம 3,48,000 டெபிட் பேலன்ஸ் பண்ணியிருக்கோம். பில்ஸ் பேயபிள் நமக்கு லயபிலிட்டி. ஸோ கிரெடிட் சைடில் வரும், ஆனால் நமக்கு இங்கே வந்து டெபிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி எழுதக்கூடாது இல்லையா, அதனால பில்ஸ் பேயபிள் கிரெடிட் பேலன்ஸில் 60,000. நெக்ஸ்ட்டு டெப்டாஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு அசட், டெபிட் பேலன்ஸ், ஆனால் இங்கே கிரெடிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டெபிட்டில் தான் எழுதணும். ஸோ டெப்டாஸ் 45,000 டெபிட் பேலன்ஸ். கேரேஜ் ஆன்வர்ட்ஸ் 15,000 டெபிட் பேலன்ஸ். கேபிட்டல் லயபிலிட்டி 1,63,000 கிரெடிட் பேலன்ஸ். ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ் இங்கே வரும், டெபிட் பேலன்ஸில் வரும், 9,000 rupees. நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து கிரெடிட் பேலன்ஸில் எழுதணும், 12,000 rupees. ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் நமக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ், ஸோ நம்ம வந்து டெபிட் பேலன்ஸ் எழுதுறோம், 18,000. சேல்ஸ் நமக்கு ஒரு இன்கம், ஸோ 3,68,000 கிரெடிட் பேலன்ஸ். பில்டிங் அசட் டெபிட் பேலன்ஸ், ஆனால் அங்கே கிரெடிட்டில் கொடுத்துருக்கறனால நம்ம அதை கரெக்ட் பண்ணி டெபிட்டில் எழுதியிருக்கோம். ஸோ ரெண்டையும் டோட்டல் பண்ணும்போது 7,44,000. கிரெடிட் பேலன்ஸும் 7,44,000. பேலன்ஸ் டேலி ஆகுது, நம்ம எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி ட்ரையல் பேலன்ஸ் போட்டுட்டோம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.